அந்த ராசிகள் போன்றவற்றில் வருகிற இடர்பாடு, இந்த இடர்பாடு நீங்குவதற்கு நாம நிறைய பரிகாரம் என்ற பெயர்ல நிறைய பொருள் செலவுகள் செய்து முயற்சி பண்றோம். அவரவர்களுடைய நிலைக்கு அது எவ்வளவு தூரம் அந்த இன்பம் துன்பம் நீங்கி இருக்கிறது என்பது உங்க அறிவிலேயே விட்டு விடுகிறோம். ஆனா இந்த 9 கோள்களால் வருகிற இடர்பாடுகள் நம்மை நலியாது இருக்க வேண்டும் என்றால் இந்த 92வது பக்கத்தில் கொடுக்கப்பட்ட பாடலை நாள்தோறும் சொல்லணும். நீங்க வாரத்துக்கு ஒரு நாள் சொன்னா போதும் நினைச்சிடாதீங்க. 10 பாட்டு இருக்கிறது. நாள்தோறும் அந்த 10 பாட்டை சொல்லி வந்தீங்கன்னா எந்த பயிற்சி நடந்தாலும் நாம கவலைப்பட வேண்டியது. குரு பயிற்சி ஆயிட்டாரு, சனி பயிற்சி ஆயிட்டு, ராகு பயிற்சி வந்துருச்சு அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை. ஏன், எல்லா கோள்களும் இந்த பதிகத்தை பாடுபவருக்கு நன்மைதான் செய்யுமே அன்றி தீமை செய்ய இயலாது என்பதை சிவபெருமான் மீது சத்தியம் செய்து இந்த பாடல் பாடப்பட்டு இருக்கிறது. சும்மா சாதாரண பாட்டு இல்லைங்க, ஒரு கூடுதலான செய்தி. இந்த பதிகம்தான் இந்திய நாடு சுதந்திரம் பெறுகிற பொழுது 1947 ஆகஸ்ட் 15 காலை இந்த பதிகம் பாடி செங்கோல் கையில் கொடுக்கப்பட்டது என்பது வரலாறு. ரொம்ப காலமா மறந்து போன வரலாற்றை கடந்த சில ஆண்டுக்கு முன்பாக நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் புதிய பாராளுமன்ற கட்டடம் திறக்கிற அன்றை